ஆனா இன்னொரு இன்னொரு தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அந்த கழுகு தின்னும் பறவைகள் பிணத்தை சாப்பிட்டு போகிறதுன்னு சொல்லி அது ஒரு எதிர்ப்பும் இருக்கும். ஆனாலும் இந்த முறையைத்தான் அந்த காலத்தில் கடைபிடித்தனர். அப்படி பார்க்கும்போது இவரை நினைத்து எனக்கு எப்படி என்று சொல்லி அதாலதான் ஸ்ரீஸ்கந்தராஜ் அங்கிள் தலைப்பு கேட்கும்போது நான் இவரை பற்றி கதைக்க எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். அடுத்தது அவற்றை ஒரு முக்கியமான 2 கோட்ஸோட இதை முடிக்கிறேன். அவற்றை மோட்டிவேஷனல் கோட்ஸ் பாருங்க. ஸ்லோ சக்சஸ் பில்ட்ஸ் கரெக்டர், ஃபாஸ்ட் சக்சஸ் பில்ட்ஸ் ஈகோன்னு சொல்றாரு. ஸ்லோ சக்சஸ் பில்ட்ஸ் கரெக்டர், ஃபாஸ்ட் சக்சஸ் பில்ட்ஸ் ஈகோ. இன்னும் இன்னும் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் பாருங்க. அடுத்தது வேர்ட்ஸ் ஆஃப் ரட்டன் டாட்டா. இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபாஸ்ட், வாக் அலோன். But if you want to work far, work together. அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் அடுத்த 15 நிமிடங்கள் மௌன தியானமும் நடைபெறும். அதனை அடுத்து எமது பிரதம சிறப்பு பேச்சாளர் சிவானந்தி கணேசராயன் அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு ரட்டன் டாட்டா பற்றி ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜதேவி சுந்தரலிங்க மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி. எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். தியானம் என்பது நமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. நமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படும். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இன்று நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் மேற்கொள்வோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடன் இணைந்து தியானம் செய்வோம். தொடர்ந்து மௌன தியானத்தினை அடுத்த 15 நிமிடங்கள் மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ் எல்லோரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள்.
உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்களின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களில் இருந்து மெதுவாக எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். என்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததையிட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்தியிருந்தார் சிட்னியிலிருந்து சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர். அதற்கு உதவியாக இசையை அருந்ததி ஸ்ரீகந்தராஜா வழங்கியிருந்தார். மற்றது பதாதிகளை ஆனந்தி பாலதாசன் கனடாவிலிருந்து வழங்கியிருந்தார்கள். எல்லோருக்கும் நன்றி. இதற்கு உதவி செய்த எல்லோருக்கும் நன்றி. அடுத்த ரெக்கார்டிங் டாக்டர் சதா மெனோ அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றி உரித்தாகுக. அடுத்ததாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு போவோம். இன்று நிகழ்ச்சியில் பேச இருப்பவர் சிவானந்தி கணேசராயன். சிவானந்தி கணேசராயன் முன்பும் ஒரு தடவை இந்த தளத்தில் பேசியிருக்கிறார். அவரை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இவரை பற்றி சொல்வதற்கு பல விடயங்கள் இருக்கிறது. நான் முதலிருந்தே தொடங்குகின்றேன். இவர் தற்பொழுது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் ஒரு தமிழ் துறை இருந்தது. 1916ஆம் ஆண்டு தொடக்கம் 2000 ஆண்டு மட்டும். திருப்பியும் சொல்றேன், 1916ஆம் ஆண்டு தொடக்கம் 2000 மட்டும் தமிழ் துறை யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்தது. அதாவது 84 வருடங்கள் இருந்திருக்கிறது. அதை மீட்டு உருவாக்கும் பணியில் இவர் நிர்வாக பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அதை நாங்கள் மீட்டு உருவாக்க வேண்டும். எங்களுக்கு தமிழ்துறை யூனிவர்சிட்டி லண்டனில் வர வேண்டும். இது கனடாலையும் வந்திருக்கு, மற்றது ஹார்வர்ட்லையும் இருக்கிறதுன்னு நினைக்கின்றேன். அதே போல நாங்களும் இங்கே செய்கிறதுக்கு இருக்க வேணும். அதில் பெரும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். அதில் முதல் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அது மாத்திரமல்லாமல் பெண்மை ஃபீமேல் ஹைஜீன் ப்ராஜெக்டிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இவரை பற்றி நோக்கி போனால் யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்வியை தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டனில் பயோகெமிஸ்ட்ரி டிகிரி எடுத்திருக்கிறார். அதன் பிறகு இவரெல்லாம் சுவிட்சர்லாந்தில் கம்பன் கழகத்தினர் தமிழ் பணிக்காக கம்பர் விருது எடுத்திருக்கின்றார்கள் 2021. மற்றது அது மட்டுமில்லாமல் வாரந்தோறும் சவுத் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ் ரீயூனியன் இருப்பவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். அதை இவர் அருமையான ஒரு பாராட்டு சர்டிபிகேட்டும் எனக்கு நான் பார்த்திருக்கிறேன். எழுதினவர் டாக்டர் நாயக்கர் அருமையான சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கிறார்கள். மற்றது இவருக்கு விருப்பமான விஷயம் தேவார பாடல்கள் பெற்ற தலங்களுக்கு செல்வது, மற்றது உலக அதிசயங்கள், வரலாறு பற்றி அறிவதற்கு ஆசையுள்ள இடங்கள் எல்லாம் சென்று வந்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, மற்றது பல இடங்களில் இவர் இந்த தமிழ் தெரியாதவர்களுக்கு படித்துக் கொண்டு வருகிறார். அதான் அதிலே முக்கியமான விஷயம். இதில் என்னென்றும் சொன்னார் என்று கதைக்கும் போது அங்கே ஒரு இப்போ தமிழ் துறையில ஒரு பார்ட் டைம் பகுதி நேர
வேலை இருப்பதாகவும் அதற்கும் இவருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார். இது கிடைக்கும் என்றுதான் என்னுடைய ஆதரவு. கட்டாயம் கிடைக்க வேணும். கிடைச்சா பெரிய வெற்றி எங்களுக்கு என்று கூறிக்கொண்டு இன்று ஒரு அருமையான பேச்சு பேச வருகிறார்கள். ரத்தன் டாட்டாவை பற்றி பேச வருகிறார்கள். இப்பொழுது அம்மா இந்த ஸ்தலம் உங்களுடையது. நன்றி, வணக்கம், நல்வாழ்வு. அனைவருக்கும் வணக்கம். இங்கு உள்ள எனது பெரியோர்கள் அனைவருக்கும் மிகவும் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அழகிய மேடையை எனக்கு தந்த அங்கிள் ஸ்ரீ ஸ்கந்தராஜா அங்கிள், அவரது குழுவினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்று வள்ளுவன் பொற்பாத கமலத்தை வேண்டி அறத்தின் பால் ஈடுபாடு கொண்டு அதன்படி செல்பவர்களுக்கு சிறப்புகளும் செல்வமும் வரும் என்றார்கள். எனது தலைப்பு உங்களுக்கே தெரியும், இவர் ஒரு மிகவும் பிரபல்யமானவர். எனது கண்ணோட்டம் அறத்தின் நாயகனாக ரத்னன் டாட்டாவை பற்றி. உங்கள் அனைவருக்கும் இந்த விடயங்கள் தெரிந்திருந்தாலும் எனக்கொண்டு ஒரு கடமை இருக்கிறது. உங்களுக்கு இந்த இவரை பற்றிய ஒரு சிறிய தகவல்களை நான் பிரசன்டேஷன் மூலம் உங்களுக்கு பகிர இருக்கின்றேன். இவர் யார் என்று பார்த்தால், ஒரு அழகிய ஆண்மகன். 10 வயசில் அவரது தாய் தந்தையை விட்டு பிரிந்து வாழ்கிறார். வளமையாக குடும்பங்களின் சண்டைகள் வருவது வழக்கம். அந்த நேரங்கள் அப்படி வந்து அந்த 10 வயசு குழந்தைதான் இன்று உலகம் போற்றும் நாயகனாக, அறத்தின் தலைவனாக, ரத்னன் டாட்டாவாக எனது கண்முன் நிற்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. அவரின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உங்களோட நான் முதல் அவரை பற்றின தகவல்களை பகிர்கின்றேன். வணக்கம். ரத்னன் நாவல் டாட்டா என்று அவர்களை அழைப்பார்கள். இவர்கிட்ட ஜேர்னியை பார்க்கும்போது, ஜேர்னி ஆஃப் டாட்டா, இவர் 1937 சூனோ அண்ட் நாவல் டாட்டா என்ற இடத்தில் அவருக்கு பிறந்திருந்தார். 1950 லீவ்ஸ் ஃபார் ஹார்ன்வெல் யூனிவர்சிட்டி ஸ்டடி ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் படித்திருக்கிறார். 1962 joined the Tata Group as assistant Tata industry இணைகிறார். அப்படியே 1971, 74, 75 வந்து கொண்டிருக்கும் போது 2000 உங்களுக்கே தெரியும், தேர்டஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் அவார்டை, பத்மபூஷன் அவார்டை எடுக்கிறார். 2008 பத்ம விபூஷன் அவார்டை இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கிறது, ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர். 2016 பொசிஷனை இன்டீரியம் ஷியாமனாக அக்டோபர் டு பிப்ரவரி 2017 மட்டும். இது ஒரு 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 அவற்றை பாதியை நான் மிகவும் எளிமையாக சுருக்கி உங்களுக்கு இதை தந்திருக்கின்றேன். மிகுதி இருக்கின்றது பாருங்கள். இது அவரது ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டாட்டா. இதுதான் அவர்களது பெரிய பாரம்பரியம் பெற்ற ஒரு மகன்களாகத்தான் அவர் வளர்க்கப்பட்டிருக்கின்றார். அவரது ஃபேமிலி ட்ரீயை நீங்கள் டீப்பாக பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால் தான் நானே நினைத்தேன், அதை தான் இவர்கள் பாசிசிய இனத்தை சார்ந்தவர்கள். இந்த பாசிசிய இன மக்கள் கும்பிடுவது ஸ்கை ஆஃப் கோட்ன்னு சொல்வார்கள். அப்ப நினைத்து பாருங்கள், எங்களுக்கு இந்த 10 வயது சிறுவன் பாசிச இனத்தில் பிறந்து ஸ்கை ஆஃப் கோட கும்பிட்டவர்கள் தான் இந்த இவர். அப்படி ஒருவரைத்தான் உலகத்துக்கு கிடைக்க வச்சிருக்கிற இறைவன். அவரால தான் இவ்வளவு, ஏனென்று சொன்னா அவர் அறம் காக்க வந்திருக்கின்றார். அதுதான் எனக்கு அந்த இடத்தில் தான் மனம் மிகவும் அவரை நினைத்து மகிழ்ந்த இடம். அதுதான் அவரது ஃபேமிலி ட்ரீ ஆஃப் டாட்டா. இதுதான் அவர் பர்சனல் லைஃப் ஆஃப் ரத்தன் டாட்டான்னு பார்க்க. Ratan Tata was born on 28th of December 1937 and was adopted by Ratanji Tata, son of Jamshid Tata and Tata groups of founder. Education என்று பார்க்கும்போது he educated
Cornwall University College of Architect and completed Advanced Management Program at Harvard Business School 1975. Career, Tata began his career at Tata Group in 1962 on the shop floor of Tata Steel, becoming a chairman of Tata Sons 1991 after the J.R.D. Tata retirement. He held the position until 2012 and then served as a chairman Emirates. Investment and பார்க்கும்போது he has personally invested in over 40 startups through his firm R&T Capital Advisors. Awards நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், பத்மபூஷன் and Padma Vibhushan awards. And philanthropy and பார்த்தா he focused in enhancing primary health care, especially India, and addressing maternal health and child health and mental health issues, collaborating with both governmental and non-governmental organizations to improve public health. Net worth of Tata, as November 3rd of 2010, Ratan Tata's net worth was $291 billion. Tata is the head of Tata Sons and a business with many industries, including steel and tea. Tata Sons own Tata trademark name, which are registered in India and other countries. The Tata Group, which was established in 1868, in India's largest business conglomerate. As August 2024, the 29 publicly listed Tata Group companies have a combined market capitalization of US $403 billion. But achievements and Patha, Padma Bhushan and Padma Vibhushan, and also Maharashtra Bhushan awarded 2006 Tata Work Public Administration Maharashtra Manilathila. Assam Vaidavada awarded to 2021 Tata contribution to cancer care in Assam. Honorary doctorate received several prestigious institutions, including the London School of Economics, Cambridge University, Oak State University, and IIT Bombay, IIT Madras, and IIT Kharagpur. Knight Grand Cross of the Order of the British Empire received his efforts have a Tata enterprise contribute positively to the UK. Ratan Tata supported to medicine. Ratan Tata was prominent philanthropist in India dedicated to supporting healthcare and education and rural development. He was already mentioned, he was Cornwall University largest international donor. He established Tata Teleservice Telecommunication firm 1996. He led Tata Consultancy Service to go public in 2004. He also served on the International Advisory Board of Mitsubishi Corporation and JP Morgan Chase. But inspiration of Tata career lifestyle provide important insights for those aiming create positive impact. His dedication to excellence, innovating, and adaptability has been pivotal success to the Tata Group. Tata commitment, ethical leadership, and corporate social responsibility has garnered him widespread respect and appreciation. He emphasizes teamwork and substantially showcasing compassion and leading by example. The lessons from his journey are applicable to business leaders and anyone aspiring to make meaningful difference in the world. இது அவரது இறுதி நிகழ்வு, அவரது நிறைவான வாழ்க்கை. October 9th, 2024, அவரது 86 வயசில் இறந்துள்ளார். அவரது ஹெல்த் இஷ்யூவால he was admitted in intensive care Bandy Hospital, where he ultimately died in critical condition. Tata was given state funeral October 10th, 2024. His body was wrapped in the Indian flag and his final rites were conducted to Parsi crematorium in Woli,
Thousands of people, including politicians, celebrities, and India corporate elite, paid with respects. Indian Prime Minister Narendra Modi referred to Tata as a visionary business leader and extraordinary human being. Here பாருங்க, extraordinary human being எங்களுக்கு இவரால தான் பார்க்கக்கூடியதா இருக்கும். Tata left behind remarkable legacy and prominent investor in Indian startup as a chairman of Tata Trust. Collection charities dedicated to the reinvesting profits into social initiatives. He was well known his philanthropy and unwavering commitment to social development. Under Tata leadership, the Tata Group evolved global conglomerate, successfully acquired notable companies such as Jaguar, Land Rover, and Tetley and Chorus. Even in death, Tata commitment, philanthropy endured. He left legacy gift of 10,000 crore in his will, with special provision his mentee Shantanu Naidu. Ishrata sir, interesting piece. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எனது கடமை இவரை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை நான் பிரசன்டேஷனில் தந்தேன். இவரை யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, மிகவும் எளிமையானவர். 10 வயசில் தாய் தகப்பனை விட்டு பிரிகின்றார். ஆனா அந்த தாக்கம், தாயின் பாசத்தை பாட்டி வளர்க்கின்றார். பாட்டியில் தான் அந்த பாசத்தை எடுக்கின்றார். அப்ப பாட்டி ரொம்ப க்ளோஸாக இவரோடு இருக்கும் போதே படிக்கின்றார். கட்டிடக்கலையில் தான் இவருக்கு கூட ஆர்வமாக இருந்தது. ஆனாலும் இவர் இயந்திரவியலுக்கு ஆர்வம் குறைவாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இவர் ஸ்டீல் தான் வேண்டும் மெயின் தொழிற்சாலை. அப்ப கட்டாயம் அதுக்கு நீங்க படிக்க வேணும் என்று சொல்லி அவரது முன்னுக்கு இருக்கிறவர் சொல்லுகின்றார். அப்ப சரி, நான் அதுவும் படிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒரு கட்டத்தில் இவர் அமெரிக்காவில் படிக்கும் போது, கார்ன்வெல் யூனிவர்சிட்டியில படிக்கும் போது அவருக்கு காசுகள் குறைந்து விட்டதாம். அப்ப தகப்பன் காசு அனுப்பலாம், அவரை வளர்த்த தகப்பன் அனுப்பலாம். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல நீங்க அனுப்ப வேண்டாம், நான் வேலை செய்து உழைக்கின்றேன். அப்படி அவர் எக்ஸ்ட்ரா உடனடி ஹியூமன் பீங். அவர் எல்லா இடத்துலையுமே அவரை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. பாட்டியுடன் கதை பேசுவது, பழகுவது, இதெல்லாம் அவற்றொரு நிறைந்த பழக்கமாக இருக்கிறார். அனல் பறக்கும் ஸ்டீல் தொழிற்சாலையில் அவர் வேலை பார்க்கும் போது எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி அவரையும் அதே மாதிரி தான் அவர் அந்த தொழிற்சாலையில வேலை செய்திருக்கின்றார். மற்றவர்கள் மாதிரி தான் ஒரு பெரிய முதலாளியின் பிள்ளை இப்படி வேலை செய்யவில்லை. மற்றவர்களுக்கு எளிமையாகவே அவரும் வேலை செய்திருக்கின்றார். அதே நேரம் இந்தியாவின் கடைக்கோடி மக்களிடம் டாடா சென்றதென்றால் அந்த 1,00,000 கார் குடும்பத்தோட எல்லாரும் போகலாம் என்று சொல்லி ஒரு நானோ காரை 1,00,000 ரூபாய்க்கு அதை வெளியால கொண்டு வந்தவர். அந்த நேரம் அந்த மார்க்கெட்டிங் போட்டு விட்டுட்டீங்கன்னா சீப்பஸ்ட் கார் என்று சொல்லி, அப்ப அந்த வேர்டு சீப்பஸ்ட் என்ற காரை அவர் சொன்னார், இல்ல அஃபோர்டபிள் என்று சொல்லி போட்டிருந்தா அந்த வார்த்தையை மாத்தி இருந்தா அது எல்லாருக்கும் அது ஒரு கொஞ்ச காலம் அந்த கார் ஓடி இருந்தது. பிறகு அது தரம் குறைஞ்ச கார் என்று சொல்லி அது அந்த தொழிற்சாலையை அப்படியே மூடி விட்டார்கள். ஆனா அந்த வேர்டை நீங்க பாவிக்க இல்லை என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை தெரிவித்துட்டு இருக்கிறார். சீப்பஸ்ட் என்ற வேர்டுக்கும் அஃபோர்டபிள் என்று சொன்ன வேர்டுக்கும் அந்த வித்தியாசத்தை அதுல மென்ஷன் பண்ணி இருக்கிறார். அப்படி அறம் மீறிய செயல்களை செய்யவில்லை, அதுதான் எங்களை மக்கள் நம்புவார்கள் என்றதை ஆணித்தரமாக எல்லாருக்கும் அறிவித்திருக்கிறார். மிகவும் எளிமையானவர். அறம் கொடுக்கும் திருப்தி தான் அவரை கடைசி மட்டும் இயக்கியது. எத்தனையோ பிரச்சனை வாழ்க்கையில் அவருக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கின்றது. ஆனா அவர் எளிமையைத்தான் விரும்பின்றிருக்கிறார். அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொரு விடயம் அவரோட நான் உங்களுக்கு பகிர வேணும். இவ்வளவு பெரிய மனிதனா 86 வயதில் அவரது ஈமச்சடங்கு செய்யும் போது நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இதுவும் பாசி இன மக்கள் ஒரு ஈரானிய பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள் தான் பாசிச மக்கள். அந்த மக்களை சார்ந்தவர் தான் இவர் எங்களது டாட்டா. அப்ப அவர்களின் இறுதி சடங்கு என்று பார்த்தா முழுக்க எங்களுடைய இந்து மற்ற மதங்கள்ல இருந்து வேறுபட்டதாக இருக்கு. வெள்ளை உடுப்பு, வெள்ளை பூவால போத்தி இருப்பார்கள் எங்களது அந்த பிணத்தை. அப்படி செய்யும் போது அதே நேரம் அந்த
அது எப்படி அந்த முறையை செய்கிறார்கள் என்றதை உங்களுக்கு நான் சொல்ல வருகின்றேன். ஏன் அந்த முறைக்கு அப்படி போறார்கள் என்று சொன்னா, நாங்க பஞ்சபூதங்களால நாங்க பஞ்சபூதங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுல ஸ்கையும் கோட கும்புறவர்கள் அந்த பாசின மக்கள். அதனால் அவர்கள் அந்த முறையை பின்பற்றி எப்படி செய்வார்கள் என்று சொன்னா, வெள்ளை உடுப்பால் அந்த பூத உடலை தூய்மைப்படுத்தி அலங்காரம் செய்து வெள்ளை பூக்களால் டவர் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லி ஒரு இடத்தை வட்டமாக இருக்கும். அது கிணறு மாதிரி இருக்கும். மேல் பரப்புல ஒரு ஒரு ஃப்ளோர், கீழே ஒரு அகலமாக உள்ளுக்கு இருக்கும். அது லைக் கிணறு. அதை சொல்றது டவர் ஆஃப் சைலன்ஸ். அந்த கிணத்தின் விளிம்பில அந்த பூத உடலை வைத்து விடுவார்கள். வைத்து விட்ட உடனே அந்த பூத உடலை கழுகு தின்னும் பறவைகள் சாப்பிட்டு போகும். சாப்பிட்டு போன பிறகு அந்த எலும்புகள் எல்லாத்தையும் அந்த அகலமான பாதாளத்துல போய் விடும். இதுதான் அவர்கள் எளிய முறையை பின்பற்றி இருந்தார்கள் அந்த காலத்தில். அதுதான் இந்த பாசின மக்கள். இந்த முறையின்படி இவர் செய்யவில்லை. இவருக்கு அந்த சடங்கு செய்யவில்லை. ஆனால் இவர் பாசின மக்கள் உரியவர் என்ற மொழியால் அதால் அந்த வெள்ள உடுப்பால் அவரை சுத்தி வெள்ளப்பூக்களால மிகவும் எளிமையாக சுத்தி மின்மயானத்தில் எரித்தார்கள். ஆனா நான் உங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய காரணம், இப்படிப்பட்ட எந்த ஒரு உலகம் போற்றும் நாயகனாக இருக்கிறவருக்கு கடைசியாக இப்படி எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லாம் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போவது இல்லையன்றது இந்த மரணம் செய்தி தந்தது எனக்கு. அது மாதிரி நீங்க அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் இப்பொழுது அந்த மக்கள் அந்த முறையிலிருந்து விடுபட்டு வாரார்கள். ஆனால் அது கூடுதலாக பொம்பே, பூனே, குஜராத் அந்த இடங்கள்ல இப்போ அந்த முறைகள் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். அடுத்தது இன்னொரு விஷயம், பிணம் தின்னும் கழுகுகளும் இப்பொழுது குறைவாக இருக்கின்றதனால் அந்த பாசின மக்கள் டோட்டலி மாறிக்கொண்டு வாரார்கள் எங்களோட பழைய இப்ப இருக்கிற முறைகளுக்கு. என்னென்றா அது என்ன காரணம், பஞ்சபூதத்தை அவமதிக்க விருப்பமில்லை. அதுதான் அவற்ற அந்த நோக்கம் பாசின மக்களுக்கு. ஆனா இன்னொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அந்த கழுகு தின்னும் பறவைகள் பிணத்தை சாப்பிட்டு போகிறது என்று சொல்லி அது ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஆனாலும் இந்த முறையைத்தான் அந்த காலத்தில் கடைபிடித்தனர். அப்படி பார்க்கும்போது இவரை நினைத்து எனக்கு எப்படி என்று சொல்லி அதாலதான் ஸ்ரீஸ்கந்தராஜ் அங்கிள் தலைப்பு கேட்கும் போது நான் இவரை பற்றி கதைக்கு எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். அடுத்தது அவற்றை ஒரு முக்கியமான 2 கோட்ஸோட இதை முடிக்கிறேன். அவற்றை மோட்டிவேஷனல் கோட்ஸ் பாருங்க. ஸ்லோ சக்சஸ் பில்ட்ஸ் கேரக்டர், ஃபாஸ்ட் சக்சஸ் பில்ட்ஸ் ஈகோன்னு சொல்றாரு. ஸ்லோ சக்சஸ் பில்ட்ஸ் கேரக்டர், ஃபாஸ்ட் சக்சஸ் பில்ட்ஸ் ஈகோ. இன்னும் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் பாருங்க. அடுத்தது வேர்ட்ஸ் ஆஃப் ரட்டன் டாட்டா. இஃப் யூ வாண்ட் டு walk fast, walk alone. But if you want to walk far, walk together. How strange it is. We wish to wear high brands, but we feel most comfortable in pajamas. We wish to sit in Taj or Marriott with elite people, but we enjoy roadside tea with the friends and with the people we love. We wish to own big cars and go on long drives, but yet we talk our heart out only while walking down a long road. We have 64 GB iPods filled with the songs, but sometimes a song on the road brings a smile that can't be compared. அப்ப இதுக்கு மேல நான் எப்படி அவரை பற்றி அப்படி ஒரு பெரிய ஒரு மகான். இப்ப நாங்கள் எத்தனையோ மகான்களை பார்த்து கொண்டு வாரோம். இவரும் எனக்கு விருத்தின் தலைவராக நான் பார்க்கும் கடைக்கோடி மக்கள் இதய கமலத்தில் என்றும் வாழ்வார் என்று சொல்லி இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து இத்துடன் முடித்து மிகவும் நன்றி அம்மா சிவானந்தி கணேசராயன் அவர்களே. அருமையான பேச்சு. ரட்டன் டாட்டாவிலிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் பலது இருக்கின்றது என்று கூறிக்கொள்கின்றேன். அதாவது அவர் எவ்வளவு விடயங்கள் அவற்றை கம்பெனியே ட்ரஸ்ட்லேயே அப்படியே கொடுக்கறதுக்கண்டே செய்திருக்கிறார். அந்தபடியே அவரை வாழ்த்தி பாராட்ட வேணும். அவர் எப்பவும் உங்கள்
இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று கூறி நாங்கள் முதலில் உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கும் முகமாக உங்கள் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். 30 கைதட்டுகள். அதான் எங்களுடைய ஸ்டார்ட். அதன் பிறகு பாபு சண்முகநாதன் தன்னுடைய கருத்தை கூறுவார். நன்றி. இப்பொழுது பாபு மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. நன்றி சிவானந்தி மாஸ்டர், உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களை குடும்பமே உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. மகளும் இருக்கிறாங்க. நன்றி, அருமையான பேச்சுக்கு நன்றி. இதுல என்னன்னு சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் என்ன பேச விடாம தடுத்து விட்டீர்கள். இதை பற்றி பரவாயில்லை, உந்தி விட்டீர்கள். அதெல்லாம் இந்த கருத்திற்கு என்னன்னா, ஒரு நாளும் ஸ்லோ பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் கெதியா செய்யணும். அதுக்கு நீங்க கெதியா செய்து ஓட்டீர்கள். நன்றி. நான் சொல்றேன் என்னன்னா, நான் சிறு வயதில் இருந்த பொழுது டாடா கம்பெனி அவர்கள் மூதாதையர்கள் நடத்திய பொழுதே கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர்களது கம்பெனியை சொல்வார்கள், குண்டூசியில் இருந்து ஒரு ஜெட் பிளேன் வரையும் தயாரிக்கிற ஒரு கம்பெனி என்று சொன்னால் அது டாடா கம்பெனி தான். அவர்கள் எதையும் தயாரிக்காமல் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் பவுண்டர், அவர் சாகும் பொழுதும் சேர்த்தவர். இவர் சாகும் பொழுதும் அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு நன்றாக. 1 செகண்ட் பொறுக்கிறீங்களா பாபு? நான் மியூட் பண்ணிட்டு வரேன். என்னோட காய்ச்சி கொண்டிருக்கார். சரி சரி, ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் நவ. வரமான அவங்க நீங்க அன்மியூட் பண்ணணும், அன்மியூட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். 2 பேரும் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னா, நீ ஒரு $30 ஒரு கடிதத்தை கட்டினா என்ன, $3000 கடிதத்தை கட்டின, இது படுக்கையில் சாகும் படுக்கையில் இருக்கிற சொன்ன வார்த்தைகள் இருக்கும் பொழுது கட்டினா என்ன, அது 2 ஒன்று தான். நீ ஒரு 300 சதுர அடி வீட்டுல இருந்தா என்ன, 30,000 சதுர அடி பங்களாவில் மாளிகையில் இருந்தா என்ன, அது எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாரும் கடைசி நேரத்துல சாயக்குள்ள ஒரு ஆன்மீகம், அவர் ஒரு ஆன்மீக ஸ்டீவ் ஜாப்ஸும் இந்தியாவிலேயே போய் எல்லாம் பல சுவாமிகள் எல்லாம் கண்டெல்லாம் செய்திருக்கின்றார். இவரும் அங்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தான் பார்த்திருக்கார் என்பதை நீங்கள் அழகாக கூறினீர்கள். உங்களோட பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மிக அருமையா இருந்தது. தாரா பார்த்துக்கொள்வா, திரையல் விரிகிறது எல்லாத்தையும் தாரா பார்த்துக்கொள்வா, செய்வா நினைக்கிறேன். அருமையா இருந்ததுமா, நல்லா இருந்தது. வேறு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. மிக சிறந்த ஒரு மனிதன். இனி அந்த கம்பெனி தொடர்ந்து அவர் செட்டப் பண்ண விஷயத்திலையும் தொடர்ந்து நன்றாக நடக்கும் என்று நினைக்கின்றேன். அருமையான பேச்சு. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக சுவேந்திரா தர்மகுமார் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று சிவானந்தி மாஸ்டர் மிகவும் விளக்கமாக டாட்டாவை பற்றி கூறினீர்கள். நீங்கள் இன்று கதைக்க வருகிறீர்கள் என்று நினைத்த உடனேயே எனக்கு ஒன்றுதான் ஞாபகம் வந்தது. இப்ப கிட்டடியில வாட்ஸ்அப்ல அமிதாப் பச்சன் ஒரு இது ஒன்று சொல்லி இருந்தது போட்டிருந்தார்கள். அவர் சொன்னார், தானும் அவரும் ஒன்றாக பிளெயினில் வந்தார்களாம். வரும்போது அவர் தனக்கு பக்கத்தில் இருந்தவராம், தனக்கு யாரென்று தெரியாது, ஆனால் அமைதியாக இருந்தார். நான் அவரோடு கதைத்து, நான் ஆக்டர் அது இதென்று தனக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறார் தன்னை பற்றி. ஆனா அவர் வாயே திறக்கவில்லையா. பிறகு அவர் ஒரு ஸ்மைல, ஒரு புன்சிரிப்பை மட்டும் தந்து போட்டு அந்த பிளைட் முழுக்க தன பக்கத்தில் இருந்தவர் என்று, அவர் இறங்கி போகிக்க, பிளைட்டை விட்டு இறங்கி போகிக்கத்தான் அவர் தான் ரத்தன் டாடா என்று அறிந்து தான் விக்கி தலை குனிந்தார் என்று போட்டிருந்தார். தன்னை பற்றி தான் பெருமையாக சொல்லியும் அவர் தன்னை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை. அந்த பிளைட் முழுக்க அமைதியாக ஒரு புன்சிரிப்போடு இருந்தார் என்று. இதுதான் பெரிய மனிதருக்கு அழகு. மிகவும் நன்றாக சொன்னீர்கள் அம்மா. இனியும் அவருடைய சுயசரிதையை பற்றி நான் வாசிக்க இருக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் தாரா மாஸ்டர். நன்றி சிக்கந்தராஜ மாஸ்டர். வணக்கம் எல்லாருக்கும். நல்ல பயிற்சி சிவானந்தி அம்மா. சிவானந்தி அம்மா எனக்கு தமிழ் கொடுத்தா. It's a very nice presentation, super presentation too. Very nice, well done. Thank you.
அருந்ததி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சிவானந்தி மாஸ்டர், மிகவும் அருமையாக உங்களோட பிரசன்டேஷனை செய்திருந்தீர்கள். எனக்கு ஒரு கேள்வி, இவர் ஏன் 10 வயசுல வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்தது? வீட்டை விட்டு போகையில தாய்க்கும் தகப்பனுக்கும் சண்டே அவர்கள் டிவோர்ஸ் எடுத்து விட்டார்கள். தாய் தப்பண்டி வயசு எடுத்துட்டு அப்ப 2 பேருக்கும் சண்டை. ஆனா இவருக்கு மனம் பாதிப்படைகிறது. ஏன் அம்மா அப்பா ஒரே சண்டை பிடிக்கிறார்கள் என்று ரொம்ப கவலைப்படுவாராம். ஆனா அவருக்கு அவரது வாழ்க்கை 10 வயசில் அவர்களை விட்டு பிரிகின்றார். பாட்டி வடிவாக வளர்க்கின்றார்கள். பாட்டியில் தான் தாயின் பாசம், மிகவும் பாசமானவர். அதனால்தான் நம்ம உங்களுக்கு இன்னொரு விடயத்தை நான் இதுல சொல்ல மறந்து விட்டேன். இந்த செல்ல பிராணிகள் ஒரு தடவை கோவா ஊருக்கு போயிருக்கிறார். கோவால ரோட்ல அடிபட்டு ஒரு நாயை கண்டுட்டு, ஏன் இந்த அடிபட்டிருக்கு இந்த நாய் என்று சொல்லி அந்த செல்ல பிராணியை கொண்டு வளர்த்து அந்த டோக்குக்குத்தான் பேர் கோவா. அவர் அதில் அவருக்கு அந்த செல்ல பிராணிக்கும் நிறைய சொத்துக்களை எழுதி வச்சு விட்டுட்டு போயிட்டார். திருமணம் செய்யவில்லையா அவர்? இல்ல திருமணம் செய்யவில்லை. அவரது வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய. அவர் ஒன்றையும் அவர் எல்லோரும் உங்களுக்கே தெரியும், சமூக வலைத்தளத்துல இப்ப வேர்ல்டுல ஆறாறு உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர், நம்பர் 2 பணக்காரர், நம்பர் 3 என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர் தான், என்னை பொறுத்த மட்டும் இவர் தான் உலகத்துக்கே பணக்காரனாக இருக்கின்றார். இவ்வளவு 66% அவற்ற ஷேர்ஸ் ஏழை மக்கள்கிட்ட போய் சேர்ந்து கொண்டிருக்கு. அதான், காசு இருந்தாலும் தாராள மனம் வேணும், கொடுக்கறதுக்கு வேணும். மிக்க நன்றி. அவரை பற்றி கணக்க விஷயங்கள் கூறியிருந்தீர்கள், எங்களுக்கு அறியக்கூடியதா இருந்தது. நன்றி. மீண்டும் இன்னொரு பேச்சில் உங்களை சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி. டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர், நீ மோண்டல்லேருந்து பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். சிவானந்தி மாஸ்டர், நீங்க இந்த ரத்தான் டாட்டா கதைக்க வாரண்டபடியால் என்று எவ்வளவு கலப்பாயிருந்தாலும் கேட்க வேண்டும் என்று இருந்ததான். எனக்கு துக்கம், அவருக்கு 10 வயசுல விட்டு விலகி அவன் பேரண்ட்ஸுக்குள்ள பெற்றோர்கள் இந்த சண்டை சச்சரவால தான் அவர் திரும்பவும் கல்யாணமே முடிக்க இல்லை. அவர் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்து விட்டு போனார். அது பெரிய ஒரு பெரிய ஒரு சொல்ல முடியாத ஒரு உபகாரம் இந்த உலகத்துக்கு செய்துட்டு போனார். அப்ப இப்ப சுகேந்திர மாஸ்டர் சொன்ன கதையும் நான் வாசித்தேன். எவ்வளவு சைலன்ஸ் இஸ் கோல்டன். கதைக்கிறது குறைவு, ஆனால் செய்யறது எவ்வளவோ அதுக்கு மேலாக செய்து வந்தார். அப்ப நீங்க கதைச்சது, அவரை பற்றி சொன்னது இப்போ எல்லோருக்கும் ஊக்கம் கொடுத்துட்டது. இனி போயிட்டு அவ எல்லோரும் இப்ப இருக்கிறார்கள் கூகுள்ல வாசிப்பினோம் ரத்தான் டாட்டா பற்றி என்று. நானும் அதுதான் செய்ய. எங்களுக்கு மிக்க சந்தோஷம் அவன் பிற்காலத்துல. ஆனாலும் தாய் தகப்பன் இல்லாட்டியும் தாய் என்ற ஸ்தானத்துல அவருக்கு ஒரு பாட்டு இருந்து அந்த அன்பை கொடுத்து எல்லோருக்கும் கொடுக்கறதுக்கு என்று அந்த தியாக உணர்ச்சியையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். மிக்க நன்றி. உங்களோட பேச்சுக்கும் மிக்க நன்றி. நன்றி. அதனால நான் இந்த பிரசன்டேஷனை எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் அவரை பற்றி ஒரு சிறிய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு பிரசன்டேஷன்ல தந்தன. நான் பேசி போட்டு போகக்கூடாது. அப்ப பிரசன்டேஷன் மூலம் அவர்கள் தெரியட்டும், எல்லோருக்கும் தெரியட்டும். பாபு சொன்ன மாதிரி உங்களோட பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. வெரி கன்சைஸ், எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கொடுத்து விட்டீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இன்னொரு விஷயம் அதை பற்றி சொல்ல வேணும். இந்த ஜொராஸ்டியன்ஸ் ஈரானில் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது கரைச்சப்படுத்தி அவங்களே போட்டு, அதால அவர் ரிஃப்யூஜியாக இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு ஒரு நன்றி கடனாகத்தான் அவர் கடைசி காலம் மட்டும் அவர் இருந்துட்டு போயிருக்கிறார். நன்றி கடனாக இந்தியாவில் இருந்திருக்கிறார். இந்தியாவிலும் ஜொராஸ்டியன்ஸ் அந்த இதுகள், அதை பற்றிய சர்ச்சஸ், டெம்பிள், அதே மாதிரி எல்லாம் அங்கே இருக்கிறது. ஒரு பெரிய அந்த இந்தியாவுக்கு ஒரு சரியான ஒரு நன்றி கடனாகத்தான் அவர் அவ்வளவு வேலையும் செய்திருக்கிறார். அதோட கல்யாணம் முடிக்காம இன்னும் கூட விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் என்று கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது கௌரிராஜ் முனைவர் கௌரிராஜ் மாஸ்டர், நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க ஒருக்கா திரும்ப. அனைவருக்கும் இனிய வணக்கம். கேட்கிறதா? கேட்கிறது. மிக அருமையாக விளக்கினீர்கள் அம்மா ரத்தன் டாட்டாவை பற்றி. 10 வயதில் பெற்றோரை பிரிந்தார் என்று சொன்னீர்கள். மீண்டும் அவர்களோடு அவர் சேர்ந்து கொஞ்ச காலம் கூட இருக்கவில்லையா? இல்லை அம்மா, அதுக்கு பிறகு அவர் பாட்டியிட வளர்ப்புல தான் வளர்ந்திருக்கின்றார்.
மீண்டும் திரும்பவும் அவர் எந்த காலத்திலும் அவர் வரவில்லை. ரொம்ப கவலைப்பட்டதைத்தான் அதில் கூறியிருக்கின்றார்கள். அவர் மீண்டும் ஏன் அம்மா அப்பா சண்டை பிடிக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் ஏங்கின காலங்கள் கூட என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை போல் இருக்கிறது. திருமணம் செய்கிறதுக்கு கூடி 2-3 தரம் வாய்ப்புகள் வந்தும் அவர் அதை விரும்பவில்லை. அப்ப நான் பார்ப்பது அதுதான் உங்களுக்கு முதலும் சொன்னேன். 10 வயசில் தாய் தகப்பனை விட்டு பிரிகின்றார். 76 வயசில் அவரது மரணம் வருகிறது. அப்ப கிட்டத்தட்ட 76 வருடங்கள் மகானா வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். உண்மையில் நீங்கள் சொன்னதுக்கு 100க்கு 100 உண்மைதான். நம்மோடு நம்ம கண் முன்னால் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் தான். அவரை அருமையாக எடுத்து காட்டினீர்கள். மிக்க நன்றி அம்மா. எனக்கு இன்னொரு கேள்வியும் இருந்தது. இப்பொழுது அவருடைய சொத்துக்கள் அதன் மூலம் வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் ஏழைகளுக்கென்று எழுதி வைத்து விட்டு போய்விட்டாரா? அப்படியே உயிரோடு இருக்கும் போதே அவர் அதை செய்து விட்டார். உயிரோடு இருக்கும்போது அவர் சந்தனு அந்த சின்ன பையன் ரொம்ப நண்பன். அவர் தான் அவற்றை கடைசி காலத்துல நண்பனாக இருந்தார். அவருக்கு அவர் சமையல் செய்கிறவர்களுக்கு என்று இந்த செல்ல பிராணிகள் எல்லா சொத்தும் எழுதிட்டு போயிருக்கிறார். மிக்க உயர்ந்த மனது. பணம் இருக்கும் இடத்தில் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் இடத்தில் பணம் இருப்பதில்லை. அந்த இரண்டும் சேர்ந்திருந்தா அவர் உயர்ந்த மனிதர் தான். மிக உயர்ந்த மனிதர், ஒரு மகான். நீங்கள் சொன்னதை போல அத சொன்ன மாதிரி பாசின மக்கள் இருந்து வந்தவர் தான் ஸ்கை ஆஃப் கோல்ட். எங்களுக்கு இவர்தான் ஸ்கை ஆஃப் கோல்ட். நன்றி நன்றி அம்மா, மிக அருமையாக விளக்கினீர். உங்களுக்கு ஏதோ உறவு இருப்பதோ என்று நான் நினைத்தேன். அந்த உங்களுடைய அந்த தொனி, உச்சரிக்கும் தொனி மிகவும் உறவோடு இருக்கக்கூடிய ஒருவரை பிரிந்ததை போல ஒரு அக்கறையோடு நீங்கள் பேசினீர்கள். மிகவும் நன்றி, அருமை. நீங்க பேசுங்க சொன்ன உடனே இந்த தலைப்பை கொடுத்தோன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு என்னோட அவர் ஒரு மகானாகத்தான் நான் பார்த்தேன், அறத்தின் தலைவனாக. நன்றி 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 நன்றி. அடுத்தாக வரதா சண்முநாதன் அம்மா, கனடாவிலிருந்து நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு வேம்படி மகளிர் பழைய மாணவி அசத்தி விட்டார். எங்கள் எல்லோருக்கும் அவரை பற்றி சிறிது சிறிது விளக்கம் இருக்கிறது. ஆனால் முழுமையாக அவர் எப்போ பிறந்தார், என்ன செய்தார், வாழ்க்கையினுடைய இலட்சியம் என்ன, வாழ்ந்து காட்டிய விதம் என்ன, உலகிலேயே உயர்ந்த ஒரு பணக்காரனாக இருந்தார். ஆனால் அவரது பெயர் அந்த முறையிலே பதியப்படவில்லை. ஏன் பதியப்படவில்லை என்றால் அவருடைய பணம் முழுதும் அவரிடம் இருக்கவில்லை, பலரிடம் போயிட்டு தர்மத்திலே செலவழித்தார். அந்த முறையிலே அவருடைய பெயரிலே இல்லாத முறையிலே அவரை உயர்ந்த ஒரு பணக்காரன், முதன்மையான பில்லியனர் என்று ஒருவரும் கணிப்பதில்லை. இருந்தாலும் சிவானந்தி மிக அழகாக அவருடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அடுத்தது பாபு சண்முகநாதன் சொன்னார், இவ பறிச்சு போட்டாவாம் தன்னட்ட இந்த தலைப்பை. ஆனால் நான் பாபு சண்முகநாதன் கேட்கிறேன், இந்த தலைப்பை பற்றி இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியாக கூறக்கூடிய அவ்வளவு விடயம் அங்கே இருக்கிறது. ஆனபடியாலே பாபு சண்முகநாதன் திரும்ப நீங்கள் வந்து ரத்தன் ராஜாவை பற்றி சொல்ல வேணும். அதைத்தான் அவர் வேண்டுகோள் விடுக்கிறேன் இன்றைக்கு. நன்றி நன்றி. ஓகே ஓகே, நன்றி. அடுத்த புவனேசன் மாஸ்டர், நீங்க பேசலாம். நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்கள் பேச்சு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளதை நான் வாழ்த்துகின்றேன், உங்களை வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நீங்கள் கூறினபடி அவர் விவாகம் செய்யவில்லை என்றாலும் அவர், நான் எங்கேயோ வாசித்தேன் அம்மா, அவர் 4 முறை 4 பெண்கள் உடன் காதல் கொள்ள விளைந்தார் என்றும், ஆனால் அவர் ஏதோ அதிர்ஷ்ட இல்லாதபடியால் அதை மனம் முடிக்க முடியாமல் விட்டது. அது என்னத்துக்கு புரியவில்லை.
காதல் காதல் அவருக்கு காதல் என்னன்னு சொல்ல அவரது வசதி அவரது படிப்பை பார்த்து காதலி திருத்திருக்கிறார்கள். மேபி அது ஒரு தலை காதலாம் இருந்திருக்கலாம் அந்த நேரங்களில். ஆனா இவர் அதில் ஈடுபாடு சரியான குறைவாகவே இந்த எல்லா இடத்திலையும் அதை பற்றி சொல்லுகின்றார்கள். அவர் அந்த அப்படியானவரே இல்லை. அது அந்த அவருக்கு அந்த என்னவோ தெரியல, அந்த எல்லா சிறப்பும் இருந்தும் அந்த குடும்ப வாழ்க்கை அமையவில்லை போல. அது காரணங்கள் கூறுவது கஷ்டம். அதைத்தான் நான் கூற விளைந்தேன். சிலர் ஆனா இந்தியாவில் கன பேர் இருக்கிறார்கள் அப்படி. இப்ப அப்துல் கலாம் போன்றவர்கள் அவர் மனம் முடிக்கவே இல்லை தான். எவ்வளவோ பெரியவர்கள் இந்தியாவில் மனம் முடிக்கவே இல்லை. அப்படியானபடியால் நாங்கள் அதை பெருசா அது ஒரு குறையாக நாங்கள் கூறுவது சரியோ தெரியவில்லை என்று நான் கூற விரும்புகின்றேன். ஆனால் அவர் மனம் முடித்திருந்தால் சில வேளை அவர் செய்ய வேண்டிய இந்த தொண்டுகளுக்கு இடையூறு வந்திருக்குமோ என்று நான் எண்ணுகின்றேன் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. தமாநாதன் மாஸ்டர், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். நல்ல ப்ரெசன்டேஷன் சிவானந்தி. உங்களை காண இந்த தளத்தில் உங்களை காண எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவர் நல்லாக வியாபாரம் செய்தார், அறநெறி காத்தவர் என்று நீங்க கூறுவீங்கள், அது உண்மைதான். என்று சொன்னால் இவர் வந்து பிச்சையோட ஒத்து பார்த்து 2 பேரும் ஒரு காலத்தில் இருந்து வியாபாரம் தொடங்கினீர்கள், அவர் முன்னுக்கு வந்து விட்டாரே என்று ஒரு கேள்வி கேட்ட பொழுது இவர் சொன்னாராம், அவர் வணிகம் செய்கின்றார், நான் செய்வது வியாபாரம் என்பதை அறநெறியா செய்வதை கூறியிருந்தாராம் என்பதையும் கூறி நீங்க சொன்னது எல்லாம் சரி என்று நல்ல பிரசன்டேஷன் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. 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 சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜாதேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். சிவானந்தி அம்மா, இன்று உங்களுடைய உரை ஒரு மனிதரை பற்றிய உரையை நீங்கள் மிகவும் சிறப்பாக நமக்கு வழங்கியுள்ளீர்கள். பல கோணங்களில் அவருடைய வெற்றி பாதையை எங்களுக்கு விளக்கினீர்கள். முக்கியமாக நான் ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகின்றேன். அவர் அறநெறியில் சிறந்தவர் மட்டுமல்ல, அவர் வந்து தனது தொழிலில் பல, அதாவது அவர் ஒரு முறை தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். நான் வாழ்க்கையில் பல கோணங்களில் வெற்றிகளை சந்தித்திருந்தாலும் முன்னேறி இருந்தாலும் அதே உச்சநிலை சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு சம்பவத்தை கூறப்போகிறேன் என்றார். அதாவது ஒருமுறை அவருடைய நண்பர் ஒருவர் அவரை ஒரு வலது குறைந்த பிள்ளைகளின் இல்லத்தில் வாழும் 200 குழந்தைகளுக்கு வீல் சேர் கொடுத்தால் நல்லா இருக்கும், 200 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கேட்டாராம். உடனே தான் அதற்கு சம்மதித்து 200 வீல் சேர்ஸை வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த நண்பர் சொன்னாராம், இல்லை, நீங்கள் என்னுடன் வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த வீல் சேர்ஸை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் அங்கு சென்றாராம். அங்கு சென்று அந்த குழந்தைகளுக்கு அந்த வீல் சேரை வழங்கிய பின் அவர் அங்கு நின்று உடனே அந்த பிள்ளைகள் அந்த வீல் சேரில் ஏறி இருந்து சந்தோஷமாக அங்கும் இங்கும் ஓடித் திரிந்து விளையாடத் தொடங்கினார்களாம். அவர்களுடைய முகத்தில் மலர்ந்திருந்த சந்தோஷத்தை கண்டு இவர் பெரிதும் ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பட்டார் என்றும், தான் அதை பார்த்து நன்றாக அனுபவித்த பின் போவதற்கு வெளியிலே செல்வதற்கு முன்னெடுக்கும் பொழுது ஒரு சிறுவன் வீல் சேருடன் உருண்டு வந்து அவருடைய காலை கட்டி பிடித்து கொண்டே இருந்தானாம். அப்போ இவர் அவனை குனிந்து பார்த்து கேட்டாராம், நான் போக வேண்டும், ஏன் என்னை பிடித்து கொண்டிருக்கின்றாய் என்று. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல மட்டுமல்ல, உங்கள் முகத்தை நன்றாக பார்க்க வேண்டும் என்றுதான் உங்கள் காலை கட்டி பிடித்தேன். ஏனென்றால் நான் மறுபடியும் உங்களை சொர்க்கத்தில் சந்தித்தால் உங்கள் முகத்தை அடையாளம் கண்டு மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் உங்கள் காலை கட்டி பிடிக்கின்றேன் என்று சொன்னானாம். அப்பொழுது தாத்தா சொன்னாராம், இதுதான் என் வாழ்க்கையில் நான் அடைந்த அதி உச்ச சந்தோஷ நிலை என்று கூறியுள்ளார். இது ஒரு அருமையான ஒரு சம்பவமாக என் மனதில் பதிந்திருந்தது. அம்மா சிவானந்தி அம்மா
உங்கள் பேச்சு அருமையாக இருந்தது, பாராட்டுக்குரியது. ஒரு மனிதரை பற்றி கூறினீர்கள். இந்த விஷயத்தையும் நான் இந்த தளத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைந்தேன். மிக்க நன்றி அம்மா. மீண்டும் வந்து நீங்கள் பல விஷயங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மிகவும் நன்றி. அடுத்த ஒன்டாரியோ கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் நீங்கள் பேசணும். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று ரத்தன் தாத்தாவை பற்றி இன்னும் இது பண்ணுது, என்ன எக்கோ பண்ணுது, இந்த ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. நான் தான் லீவ் பண்ணணும். அதான் மாறி விட்டுட்டார். அடுத்து ராஜேஷ் பாலா தானே என்னண்டா அதுக்கு மாறண்டு போச்சு. பரவாயில்ல, நீங்க பேசுங்க. அதுக்கு பிறகு ராஜேஷ் பாலா மாஸ்டர் நீங்க பேருந்து. என்று சிவானந்தி மாஸ்டர் மிகவும் அருமையான, உண்மையில ரட்டன் தாத்தா இது பண்ண பிறகுதான் அவரை பெட்டியெல்லாம் போய் வாசிச்சு நாங்கள். ஆனால் இது நீங்கள் நல்ல வடிவா விளக்கமா அவர்கிட்ட இதுகளை பற்றி சொன்னீங்க. சிலவளை அவர் அம்மா அப்பாட இருந்திருந்தாருண்டா நல்ல பணக்கார வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். இப்படி ஒரு அறநெறியில வந்திருக்க மாட்டார். அது கடவுளால் இவர் இது பண்ணி பாட்டி வளர்த்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தபடியாகத்தான் இப்போ ஒரு பெரிய ஒரு மகானா ஒரு பெரிய சரித்திரம் படைச்சு போட்டு போயிருக்கிறார். உண்மையில சரியான மனிதாபிமானம், தன்னடக்கம் எல்லாம் உள்ள ஒரு ஆள். உண்மையில நல்ல ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு ஜீவன்ட்டு தான் சொல்ல வேணும். அருமையான பேச்சு அம்மா கூட நல்லா இருந்தது. நல்ல இப்போ முழுக்க வடிவா படிச்சாச்சு அவரை பற்றி. நல்ல இதா நன்றி, வணக்கம். இறுதி சடங்கு அம்மா நீங்கள் பார்த்தீர்களா, சர்வமத தலைவர்கள் அனைவரும் பங்கு பெற்றுள்ளார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. அவரது இறுதி சடங்கு இன்னும் உங்களை வந்து ஆச்சரியப்பட வச்சிருக்குமா? ஐயோ, இப்படி ஒருத்தருக்கு இப்படி எல்லாம் நடக்குது, எவ்வளவு சிம்பிளாக எல்லாம் நடந்து கொண்டிருக்குது என்று சொல்லும் போது மிகவும் ஆச்சரியம். எனக்கு நான் பார்த்தது அறத்தின் தலைவன் ஒரு மகானாகத்தான் பார்க்கின்றேன். நன்றி நன்றி. அடுத்ததாக ராஜேஷ் பாலா மாஸ்டர் நீங்க. வணக்கம் எல்லோருக்கும். வெரி குட் பிரசன்டேஷன் சிவானந்தி. Tata, Ratan Tata, he's a Zoroastrian. Zoroastrian religion is the oldest, one of the oldest religion in the world. இந்தியாவுக்கு முஸ்லீம்கள் வர முதலே சொராஸ்ட்ரியன் இருந்திருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் வந்த பிறகு like any other country, they killed anybody, not want to be whoever யார் முஸ்லீம்களாக வரைய வந்தால் அவங்க எந்த ரிலிஜன் படி கொள்றாங்க. அதிலிருந்து தப்பி வந்த மக்கள் தான் சொராஸ்ட்ரியன். அது இந்திய கலாச்சாரத்தில் மிக 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 தாக்கத்தை உண்டாக்குற கலாச்சாரம் பெர்ஷியன் கலாச்சாரம். அதிலிருந்து வந்த மக்கள் பெரிய பெரிய நிலையில இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. சொராஸ்ட்ரியன் லாங்குவேஜ், பெர்ஷியன் லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜ் அரச மொழியாக முகல் சாம்ராஜ்யம் இருக்கிற காலத்துல இருந்தது. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு சொசைட்டி தான் இவர் வந்த சொசைட்டி. அதாவது கல்வி, நிதி, எப்படியோ முறைகள்ல இந்தியாவில் முன்னுக்கு நின்ற ஒரு சொசைட்டி. இவர் ஃபேமிலி, இவர் இருக்கிற ஃபேமிலி 150 இயர்ஸுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்சனலாக நாங்கள் கதைக்க முதல் இந்த பேக்ரவுண்ட் இவ்வளவு சேரிட்டபிளாக இருக்கிற காரணம் சொராஸ்ட்ரியன் ரிலிஜன். அடுத்தது வேண்ட ரிலிஜன் சூரியனை வணங்குறது, அக்னியை பண்ணி வணங்குறதா வேண்டுது. நான் சொராஸ்ட்ரியன் கான்ஃபரன்ஸுக்கெல்லாம் போறேன். ஐ மீன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஸ்வாஹா என்ற வேர்டே அங்கிருந்தான் எங்களுக்கு வந்தது. ஸோ அப்ப பாருங்க இவ்வளவு தூரம் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறவன் கலாச்சாரத்தால். அப்படியான பிரம்மாண்டமான மிக 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 பழமையான கலாச்சாரம் வந்த அந்த பண்பாடு இன்னும் தொடருது. நீங்கள் அந்த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் என்று பார்த்தீங்களா, சிங்கர்ஸ் என்று பார்த்தீங்களா, நார்த் இந்தியாவில் ஆரம்பத்துல வந்தவை இவைதான். நர்கிஸ் எல்லாம் சொராஸ்ட்ரியன். அப்படியான வந்தவர் இந்த 10 இயர்ஸ்ல இந்த ஃபேமிலி ஃப்ரிக்ஷன் வந்தபடியா அந்த தாக்கமும் என்னவோ. ஆனாலும் இவருக்கு ஸ்டெப் மாதிரி இருந்திருக்கிறா சிமோன் என்றால் அவ ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ சிமோன். ஆனாலும் இந்த 4 கல்யாணம் வந்தும் ஐ டிடன்ட் கெட் த்ரூ இட் ன்னு சொல்லியிருக்கிறார். சம் வே another I was fearful ன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்கே வாய்ச்சினார் இவருக்கு சின்ன வயதுல வந்த காதல் தான் I don't want to marry anybody என்று வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்தது நான் இவரில் விருப்பமான விஷயம் என்னென்றால், அந்த சீக்கியர்களுக்கு எதிராக கலவரம் நடக்க, நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லை, சீக்கியர்களுக்கு எதிராக கலவரம் நடக்க இந்தியாவில் அதுகளுக்கு உதவின மனுஷன் அவர். ஏனென்றால் அதுகளெல்லாம் அழிஞ்சு போய் கேட்க டிராக்டர் எல்லாம் கொடுத்து அந்த கம்பெனியால அந்த அளவுக்கு செய்திருக்கிறார். சாதி மத பேதமற்று செய்த ஒரு நல்ல மனுஷன். அடுத்தது உலகத்தில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் உதவி செய்திருக்கிறார். அமெரிக்கால இருந்து இந்தியாவில இருந்து எத்தனையோ நாடுகளுக்கு. அப்ப இவரில் இருந்து நாங்க படிக்கிறது நல்ல மனுஷனா வாழ சாதி மதம் பார்க்கக்கூடாது, பார்க்கறதும் இல்லை. ஸோ நன்றி சிவானந்தி, பிரில்லியன்ட் பிரசன்டேஷன். தேங்க்யூ, மிக்க நன்றி. ராஜேஷ் மாஸ்டர், நீங்க பேசுங்க. தேங்க்யூ ஸ்ரீ சுகந்தராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். சிவானந்தி அம்மா, நல்லொரு பிரசன்டேஷன் கொடுத்தீங்கள். சொற்ப நேரத்துல எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கொண்டு ஸ்லைட்ஸையும் கொண்டு போட்டு எல்லாம் விளக்கமாக எழுதி டைப் பண்ணி எங்கள் எல்லாருக்கும் வாசிக்கூடியதாயும் இருந்தது. மிக மிக சிறப்பாக அந்த பிரசன்டேஷன் இருந்தது. ஆனால் ரட்டன் டாட்டா பற்றி அவர் இருக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டான். ஆனா அவர் இறந்தா பிறகுதான் அவரை பற்றி உளவெல்லாம் கொண்டு நாங்கள் எல்லாரும் இழந்தோம். அதான் என்னுடைய கொள்கை என்றா, வாழும் பொழுதே வாழ்த்திக்கொள். அவர் இருக்கேக்கல இப்படி அவரை போட்டி போழ்ந்தது இல்லை. எனக்கு தெரியும், எங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள், அவரும் ஹீஸ் டூயிங் எத்தனையோ அலுவல்கள் எல்லாம் செய்யறார். அப்ப எல்லாரும் அந்த எங்களோட கிளிக்ல கொஞ்சம் பேர் எல்லாரும் சேர்ந்து வாழும் பொழுதே வாழ்த்தி கொள்ளண்டு ஒரு பிரசன்டேஷன் வைக்கவே அவருக்கு. அந்த இடத்துல எல்லாரும் வந்து ஸ்பீச் கொடுத்து அவற்றை இதை பற்றி பெருசாக சொன்னவர். அவர் வந்து டாக்டர் ரட்னம் நித்யானந்தம், எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா உங்களுக்கு? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து கொண்டு போனா கொஞ்சம் துக்கமா இருக்கிறேன்டா. பிறந்து எத்தனையோ விதமான கஷ்டங்கள்லாம் பட்டு கடைசியில மிகவும் சிறப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து, ஆனா நீங்க சொன்னீங்களா இந்த அவர்கிட்ட ஃபியூனரலும் வெரி சிம்பிளா நடந்ததுன்னு சொல்லி. இன் அதர் வேர்ட் சொல்ல போனா, he is a very down to earth person. இந்த பெரிய நிலை வந்தும் சில பேர் கொஞ்சம் மாறதுக்கு கூட முட்டி அனுப்பினோம். பட் இஸ் அ டவுன் டு எர்த் பர்சன். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய பிரசன்டேஷனுக்கு நல்லா இருந்தது. சொற்ப நேரத்துல வடிவான பிரசன்டேஷனும் எல்லாம் குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் தண்டு டைமுக்குள்ள முடிச்சுட்டீங்க. தேங்க்யூ. நன்றி. நான் சில அறிவித்தலை சொல்றேன். அதுக்கு பிறகு டாக்டர் சதா மேனோ நீங்க உங்களோட கருத்தை கூறி சாட் பாக்ஸ்ல என்ன